வணக்கம். இன்னைக்கு நாம ஏப்ரல் மாசத்து பலன்களை பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசத்திலேயே தமிழ் புத்தாண்டும் துவங்குது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல் ராசியை நாம பார்க்க போறது மேசராசி. மேசராசியின் இந்த மாதத்தில் ஆரம்பம் ஒரு சுமாரான பலன்களை தான் தரப்போகுது. இந்த மேசராசிக்கு இப்போ முதல் 15 நாட்கள் பகை சத்துரு உணர்வாகும் என்கிற ஸ்தானத்தை சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு சில விதமான நோய் தாக்குதல்கள், கடன் தொல்லைகள், இப்போ அது மாதிரி சில தாய் மாமன் உறவுகளுக்குள்ள சிக்கல், கூட்டாளிகளுக்குள்ள சிக்கல் போன்ற ஒரு சில நெகட்டிவான பலன்களை தான் 15 நாளைக்கு தரப்போகுது கிரகங்கள். ஆனால் 15 நாட்களுக்கு பிறகு சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். உங்களுக்கு அரசாங்க ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசாங்க ஆதரவும் கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான ஆரம்பகட்ட நிகழ்வான கர்ப்பமடைதல் மாதிரியான பலன்கள் உண்டு. தொழில் ரீதியாக சில நேரங்களில் இப்போது குறைஞ்சபட்ச லாபத்துக்கு தான் நீங்கள் தொழில் செய்ய வேண்டியதாக இருக்கும். தொழில் ரீதியான கடன்களையும் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். தொழில் ரீதியாக ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் சரியில்லை, இனி நாம் புதுசாக ஒரு தொழிலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றத்துக்கான காலகட்டமாகவும் இது இருக்குது. தொழிலை நீங்கள் மாற்றி அமைக்கிறது நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் தெரியாத தொழிலில் இப்போதைக்கு நீங்கள் போய் முதலீடு செய்கிறது, போக்குவரத்து இதெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது முக்கியமான ஷேர் மார்க்கெட்டு போன்றவற்றில் யாரும் எந்த முதலீடு செய்வது நல்லதல்ல. இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலம்னு சொல்ல முடியல. ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பணவரஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவடைகிறது காரணத்தினால எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற தொழில்களிலேயே நல்ல வருவாய் போன்றவற்றை இருக்கும். ஏற்கனவே கடன் தொல்லைகள் இருப்பவர்கள் மேற்கொண்டு கடனை எதையும் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் ஏப்ரல் 6, 7 சந்திராஷ்டம், வீண் மனக்குழப்பம் ஏற்படும் காரணத்தினால் 6, 7ஆம் தேதிகளில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம். அடுத்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. மிக பொன்னான மாதமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்களா, உங்களுடைய பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுடைய ராசி அதிபதியும் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அடுத்து வரக்கூடிய செவ்வாயும் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. 2ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக 11ஆம் இடத்தில் 3 பாவகிரகங்கள் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு பலன்களை தரப்போகுது. உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஷேர் மார்க்கெட்டு, தங்க முதலீடுகள் போன்ற தங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அபரீதமான ஆதாயம் உண்டு. ஏதாவது தொழிலில் நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறந்த மாதமாகவே இருக்குது. நிலப்புலன்களால் ஆதாயம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சில பேருக்கு தகப்பனின் உடல்நிலை ஆரோக்கியம் சில பேருக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்துக்களை விக்கிரயம் செய்கிறவங்களுக்கு அது விற்று அதன் மூலம் நல்ல வருவாயை நீங்கள் ஈட்டுவீர்கள். இதுபோக உங்களுக்கு பேங்க்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பணம் அல்லது முகில் சொத்து போன்றவைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்றில் நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சில நேரங்களில் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க தவறுனா அவர்கள் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தையே சந்திக்க வேண்டியது இருக்கும். எனவே டாக்குமெண்ட் போன்றவற்றை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுபோக அதில் ஏதாவது கையெழுத்து போட இருந்தாலும் சரியானதுன்னா பார்த்து கையெழுத்து போடுங்க. வேறு ஏதாவது வில்லங்கமான விக்கிரயம் பண்ணுறவங்க வேறு ஏதாவது வில்லங்கத்தில் சிக்காத இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா வகையிலும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்கும் போது ஏப்ரல் 8, 9 சந்திராஷ்டமுங்க. அடுத்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் பல கிரகங்கள், அதாவது செவ்வாய், சனி, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 10ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக நன்மையாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் 15 நாளைக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய தொழிலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது கர்ம காரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் இந்த 10ல் இருக்கக்கூடிய கிரகங்கள், 10லும் பாவ கிரகங்கள் ஏற்படுத்தும். திக்பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு கடன் நிவாரணத்தையும், சில பேருக்கு கடன்
வாங்கி அதன் மூலம் தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுக்கு புதிதாக பார்ட்னர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று பாதிக்கப்படும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும். உங்களுக்கு நிலப்புலன்கள் ஏதாவது இருந்ததுன்னா, விக்கிரயங்கள் செய்யறதுக்கான நிலப்புலன்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை விக்கிரயம் செய்யறதுக்கான வாய்ப்புண்டு. அதாவது விற்பனை செய்யறதுக்கான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் ஏதாவது மாற்றம் செய்வதா இருந்தால் தாராளமாக மாற்றம் செய்யலாம். உங்களுக்கு வீடுகள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அவங்களும் தாராளமாக செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு அதன் மூலம் தேவையற்ற செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்க காரணத்தினால, மங்கள யோகம் ஏற்பட்ட காரணத்தினாலையும் உங்களுக்கு அதிலும் குறிப்பாக மருத்துவம், விளையாட்டு, கட்டடம், நெருப்பு போன்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. மற்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுமார் தான். உங்களோட ஆரோக்கியம் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும். நரம்பியல் கோளாறு உள்ளவர்கள் உடனுக்குடன் மருத்துவரை சந்திப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பது ஏப்ரல் 11, 12ஆம் தேதிகள் சந்திராஷ்டம் ஆகும். அடுத்து கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் சனி, சூரியன் போன்ற கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. செவ்வாயும் அங்கே தான் வரப்போகுது. சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறாரு. சுக்கிரன் இருப்பது மாளவியா யோகம் அப்படின்னு சொன்னாலுமே கூட செவ்வாய் சனி சேர்க்கை ஒரே இடத்தில் 9ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பானதல்ல. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள், குதர்க்கமாக பேசுவது போன்ற நிகழ்ச்சிகள் உண்டு. குடும்ப உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் செய்வது நல்லதில்லை. 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதும் கேது இருப்பதும் சில இடர்பாடுகள், குடும்ப உறவுகளோடு சில இடர்பாடுகளும், குழப்பமும், சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரியன், அதாவது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு இந்த சூழ்நிலையே தலைகளாக மாற்றம் ஏற்பட்டு நல்ல பொருள் வரவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். செலவுகள் வந்தாலும் சுப செலவுகள் தான் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்பவர்கள் தாராளமாக போகலாம். சுபகாரியங்கள் செய்யறதுக்கான உத்தேசம் இருக்கிறவங்க தாராளமாக சுபகாரியங்கள், சேத்ராடனம் போன்றவற்றை செய்யலாம். வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உண்டான காலகட்டங்கள் வாகனங்கள் வாங்கிறதுக்கும் புதிய வாகனங்களை மாற்றி அமைக்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுங்க. பேங்க் லோன் மாதிரியான இதையெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்துல ராகு கேதுக்களோட தொடர்பு வர்ற காரணத்தினால அரசியலில், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு சில இடர்பாடுகள், குழப்பங்கள் வந்து சரியாகும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில செலவினங்கள், சில சுப செலவுகள் ஏற்பட்டாலும் வரவும் உண்டு, செலவும் உண்டு. இந்த மாதத்தில் வரவும் நல்லா தான் இருக்கும், செலவும் நல்லாவே ஆகும். மற்றபடி வரவு செலவு இரண்டும் கலந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் 13, 14ஆம் தேதிகள், அதாவது ஏப்ரல் 13, 14ஆம் தேதிகள் சந்திராஷ்டம். வீண் மனக்குழப்பம், சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புண்டு. செல்போனில் வரக்கூடிய தகவல்களை எதையும் நம்பாதீங்க. அதன் மூலம் திடீரென்று அதிர்ச்சி அடையக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அதற்கு பிறகு அது தவறான தகவல் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதனால் செல்போன் சம்மந்தப்பட்ட சில தகவல்கள் எதையும் நம்ப வேண்டாம். மற்றபடி 13, 14ஆம் தேதி சந்திராஷ்டம் தவிர்த்து மற்ற மாதங்கள் சில வரவு செலவு கலந்த நல்ல ஒரு மத்தியமான மாதமாக இருக்க போகும்.